நான் சொல்றது தான் செய்வேன், செய்றது தான் சொல்லுவேன். இது தலைவர் ரஜினி சொன்ன டயலாக். பட் இந்த டயலாக்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி இபிஎஸ் அவர்கள் வந்துட்டு உபயோகிச்சிருக்காங்க. எதுக்குன்னா, அவங்க வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு பெர்சனல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அரசியல் களம் எல்லாமே இப்ப இருந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சு, இன்னும் 2 மாசத்துல உங்க ஆட்டம் எல்லாம் அடங்கிடும். நான் அந்த இடத்துல வந்தேன்னா, நான் என்னென்ன சொன்னேனோ அது எல்லாத்தையுமே செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரியும், என்னென்ன வாக்குறுதிகள்லாம் குடுத்து அத நிறைவேத்த போறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணலாம். இன்னும் ஒரு 2, 3 மந்த்ஸ் தான் இருக்குது. எலக்ஷன் வந்துட்டு நடக்க போகுது. எலக்ஷன் டேட்டுமே பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு பிப்ரவரி எண்டுக்குள்ள வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுல காலம் காலமா இருந்து வரக்கூடிய அந்த டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்களுடைய சண்டை இப்போ இன்னைக்கு ஜான்வரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா 2 மந்த்ஸ் இருக்கிறப்போ இப்ப இருந்தே அந்த ஒரு பிரஷர் அந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம போட்டாதான் அவங்களால வந்து அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து பிரிக்க முடியும். நம்ம டிவிக்கே ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும், மெயின் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்போ இப்போ டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான். என்னதான் டிவிக்கே வந்துட்டு அடுத்த செகண்ட் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் இவங்க எப்பயுமே டாப்ல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டிவிக்கேவுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத வருங்காலங்களில் தான் சரி சொல்ல முடியும். ஸோ இந்த நிலைமையில ட்விட்டர்ல இபிஎஸ் அவர்கள் டிஎம்கே வந்துட்டு தாக்கி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுல முதல் பாயிண்ட் வந்துட்டு அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த 4 வருஷம் ஆட்சி காலத்துல ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கப்ப என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்களோ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுற மாதிரி நிறைவேற்றிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் விட்டுறதுதான் டிஎம்கேவோட வேலை அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு கடுமையா தாக்கி பேசியிருக்காங்க. அடுத்து ஸ்கூல்ல ஒரு நல்ல பையன் இருப்பான், படிக்கிற பையன். அவனை பார்த்து காப்பி அடிச்சு எழுதுறதுக்குன்னு இன்னொரு பையன் இருப்பான். அவன் இவனுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படியே காப்பி அடிச்சு மிஸ் நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் மிஸ் அப்படிங்கிற மாதிரி பெருமை பித்திப்பான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ டிஎம்கே பண்ணிட்டு இருக்கதா எடப்பாடியார் அவர்கள் சொல்றாங்க. அப்படி அவங்க போட்டிருக்கிற சில லிஸ்ட் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ, அம்மா மருந்தகம் அப்படிங்கிறது அம்மா அவர்கள் இருக்கிறப்போ வந்து நாங்க ஒரிஜினலா போட்டு வச்சிருந்த திட்டம். அதை ஸ்டாலின் அவர்கள் காப்பி அடிச்சுதான் முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற மாதிரி மாத்தினாங்க. அப்புறம் அம்மா மினி கிளினிக் அப்படிங்கிறது எங்களுடைய ஆட்சி காலத்துல 2021-22 வந்து நாங்க ஆரம்பிச்சது. அதை காப்பி அடிச்சு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருக்கிறப்பவே போஸ்ட் கிராஜுவேட் பெண்கள் அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கறதா வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மாதிரி நடத்தியும் காட்டினாங்க. ஸோ அந்த விஷயத்தை காப்பி அடிச்சா இப்ப புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் வெர்ஷனா வந்துட்டு இப்ப இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்கிறதாகவும் ஃபார்மர் கவர்மெண்ட் ரூலிங் கவர்மெண்ட்டை சாடுது. இப்படி அடுக்கிக்கிட்டே போனா இந்த 4 வருஷத்துல திமுக கவர்மெண்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா நலத்திட்டங்களுமே ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவங்க பீரியட்ல போட்டு வச்சிருந்த பிளான்ஸா தான் இருக்கும். அடுத்து அவங்க சொன்ன பாயிண்ட் தான் வந்துட்டு ரொம்ப பர்சனல் அட்டாக் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் நலத்திட்டங்களுக்கு எப்பவுமே சொந்தக்காரங்க நாங்க தான். ஒரு குடும்பம் கொள்ளையடிக்க மட்டும் திட்டம் போட்டு போடுற திமுக கூட்டத்துக்கு இது எல்லாம் எப்படி புரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பர்சனலா வந்துட்டு போறாங்க. அடுத்த பிளான்ஸ் அவங்க மென்ஷன் பண்றது தாலிக்கு தங்கம், பொங்கல் பரிசு, அப்புறம் 2021 மகளிருக்கு மாதம் 1500 இப்படிங்கிற மாதிரி சில திட்டங்கள் நாங்க அடுக்கி வச்சிருந்ததாகவும், இத எங்களுடைய ஆட்சி காலத்தை நாங்க நிறைவேற்றி வச்சோம். இதனுடைய மெயின் மோட்டோவே பாத்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டு கஷ்டப்படுற இல்ல வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற எல்லா குடும்ப பெண்களுக்குமே வந்துட்டு அந்த திட்டம் போய் சேரணும் அப்படிங்கிறது. பட் உங்க ஆட்சி காலத்துல நீங்க அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ் வெர்ஷனா கொஞ்சம் காப்பி அடிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்ததுமே வந்துட்டு மாசம் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறதா சொன்னீங்க. பட் அதை நிறைவேற்றுறதுக்கே பாத்தீங்கன்னா 28 மாசம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதிமுக கேள்வி எழுப்புற விஷயம் என்னன்னா, சொன்னபடி எல்லா பெண்களுக்குமே நீங்க அதை கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. தகுதின்னு சொல்லி பெண்களை இழிவுபடுத்தலாமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கிறாங்க. இதை பெண்கள் மறந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்கிறாங்க. சோ பெண்கள் ஓட்டு இந்த வாட்டி எங்களுக்கு தான் அப்படிங்கறத ஏடிஎம்கே கவர்மெண்ட் இங்க கன்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து 2 முக்கியமான அமைச்சர் அவரை மென்ஷன் பண்ணி ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்றாங்க. அவங்களுடைய பெயர்களை நான் இங்க மென்ஷன் பண்ண விரும்பல, நாகரிகம் கருதி. ஒருத்தர் வேட்டி மாற்ற அரசியல் வாய்ப்பு வந்தா எதுக்கும் தயங்காதவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விச் மீன்ஸ் அவரு வேட்டி மாத்துற மாதிரி கட்சி அப்பப்போ மாத்திட்டே இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொருத்தர பாத்தீங்கன்னா ஃபாக்ஸ் அண்ட் சப்சைடரி கதை சட்டமன்றத்திலே உருட்டினவர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு டாபிக்கை பத்தி நடக்காத ஒரு விஷயத்த வந்துட்டு சட்டமன்றத்திலே நடந்த மாதிரி வேற மாதிரி ஒரு உருட்டெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி இந்த 2 அமைச்சரை வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுக்கெல்லாம் பஞ்சா வந்து சில புரட்சி தலைவருடைய சில பாடல்களையும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அதை நம்ம போட முடியாது, காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். சோ இதனுடைய ஃபைனல் டேக்லைனா அந்த ட்வீட்ல அவங்க மென்ஷன் பண்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, இபிஎஸ் ஒரு வாக்குறுதி அளித்தால் அது செயலில் நடக்கும். இது மக்களுக்கும் தெரியும், திமுகவினருக்கே தெரியும். அதனால்தான் அவர்கள் வைத்தறிச்சலில் கதறுகிறார்கள். கதறிட்டே இருங்க, இன்னொரு 2 மாசம் தான், நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்வீட்டை வந்துட்டு அவங்க என் பண்ணிருக்காங்க. இந்த டிபேட் எப்படி போயிட்டு இருக்கோ, நம்ம முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் இப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்தநாள் வந்திருக்கு. ஸோ அதுக்கு அங்க அவங்களுடைய சிலைக்கு வந்துட்டு மாலையெல்லாம் போட்டுட்டு சில விஷயங்களை பிரஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ற முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி இந்த சட்ட விதிகளின் படிதான் இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்கப்பட்டது. அதை எம்ஜிஆர் அவர்கள் உயிரோட இல்லாதப்போ ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரைக்கும் பின்பற்றிட்டு வந்தாங்க. அத இப்ப பொதுச் செயலாளர் பதவியில இருக்கிற ஒருத்தர் கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு.
அந்த தலைமை பதவியை தேர்தல் மூலமா அதிமுக தொண்டர்களால அவங்க நிச்சயிக்கப்பட வேண்டும். ஆனா இப்ப பொதுச் செயலாளர் பதவியில இருக்கிறவங்க அண்ட் அவங்கள சுத்தி இருக்கிற சில பேர் பாத்தீங்கன்னா அந்த விதியை மீறிட்டாங்க. இந்த விதியை மீறிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் 6 வழக்குகள் பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தை போட்டேன். இப்போ வந்து அது சிவில் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா இதுல நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல இப்ப இருக்க பொதுச் செயலாளர் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் சந்திச்ச 11 எலெக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா தோல்விதான் கண்டிருக்கு. இப்படியே போச்சுன்னா ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியுடைய ஃபியூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ அதனால நம்ம கட்சியை காப்பாற்றணும். அப்படின்னா இவரை சேர்ப்போம் அவரை சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வாதிகார போக்கு இல்லாம எல்லாருமே ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் 2026 நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காங்க. இப்படி டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற கிளாஷ் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுல வந்துட்டு ஏடிஎம்கே சுத்தி இருக்கிறவங்களும் சரி, இல்ல வந்துட்டு பொதுச் செயலாளர் பதவியை வந்துட்டு இபிஎஸ் கிட்ட இருந்து பறிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, டிஎம்கே சைடு இருந்து இன்னும் அட்டாக் ஆரம்பிக்கல. மேபி இதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் அண்ட் மற்ற முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து அட்டாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த கிளாஷை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி உண்மையிலேயே வந்துட்டு ஏடிஎம்கே பண்ணி வச்சிருந்த சில முக்கியமான விஷயத்த இவங்க காப்பி அடிச்சு பண்றாங்களா? இதுல யாரு ஒரிஜினல், யாரு டூப்ளிகேட், யாரு காப்பி? ஸோ இந்த இடத்துல இபிஎஸ் அவர்கள் சொன்ன மாதிரி யாரு அரசியல் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தாங்க? இந்த 4 வருஷம் ஆட்சி காலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கிளாஷ் ஆன டிபேட்டான விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை, சியர்ஸ்.